செந்தில்குமார் தான் இவனுக்கு சரியான ஆளு. ஒரு காவல்துறை அதிகாரி பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் கோவை சிறையில வச்சு உள்ள வச்ச அன்னைக்கே உடம்புல துணியை சுத்தி 10 பேர் சுத்தி இருந்து கண்ணை கட்டிட்டு பிளாஸ்டிக் பைப்புகளை வச்சு கதற வச்சு அடிச்சாங்க. சவுக்கு சங்கர் அவதூறா பேசியிருக்காரு, பெண்களை இழிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில அவர் மேல நீங்க வழக்கு தொடுத்து அவர் சிறையில நீங்க அடைச்சிங்க, ரைட்? ஆனா கஞ்சா வழக்கு போட்டு, ஆமா, கஞ்சா வழக்கு அவர் மேல போட்டிருக்கீங்க. கஞ்சா வச்சிருந்தாரு. கஞ்சா கொடுத்தது யார் அவருக்கு? அண்ணன் செந்தமிழன் சீமான் கஞ்சா எப்படி வந்துச்சு, யாரு கொண்டாந்து அந்த கஞ்சா வச்சுட்டு அவர் அவதூறா பேசினார்னா அவர் மேல வழக்கு போடுங்க, பதிவு செஞ்சிருக்காரு. ஆளுகின்ற அரசு எதுவா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஜால்ரா போடுறவங்க நல்லவன். என்ன அயோக்கியத்தனத்தை அரசு செஞ்சாலும் அந்த அரோக்கியத்தனத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு வாங்கி திங்கிறான் பாருங்க, அவன்லாம் நல்லவன். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ் ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு களஞ்சியம் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் சிறையில் துன்புறுத்தப்படுகிறார் அப்படின்னு செய்தி வருது, அது குறித்து பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தம்பி, சவுக்கு சங்கர் சிறை கைதுக்கு பிறகு நம்ம பேசணும். இப்ப அவரோட வழக்கறிஞர் சிறையில கடுமையா துன்புறுத்தப்படுறாரு, அந்த பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சிறையில துன்புறுத்தப்படும் சவுக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறா பெண் காவலர்களை பேசுனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் பேசினார். ஆமாம். அப்போது அவர் பேசின சேனல் ரெட்ஃபிக்ஸும் சென்னையில் தான் இருக்குது. அப்போ வழக்கு அவர் மேலே சென்னையில் வழக்கு போட்டிருக்கலாம், ஆனால் வழக்கு போடலை. ஒரு சுகன்யா அப்படிங்கிற ஒரு உதவி காவல் ஆய்வாளர், சைபர் கிரைமில் வேலை செய்கிறவங்க, கோயம்புத்தூரில் வேலை செய்கிறவங்க ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் தனிப்படையை அமைச்சு அவர் எங்கே போகிறாருன்னு ஒரு பெரும் படை அவரை ஒரு தீவிரவாதியை பின்பற்றுறது மாதிரி பின்பற்றி போய் அவரை கைது செஞ்சுருக்காங்க. புரியுதுங்களா? எதற்காக சென்னையில் பேசின சவுக்கு சங்கர் அவர்களை ஏடிஜிபி அருண் அவர்கள் சென்னையில் இருக்காரு, சென்னையில் வழக்கு பதிவு செய்து சென்னையில் அவரை கைது பண்ணி புழல் சிறையில் அடைச்சிருந்துருக்கலாமே, எதற்காக கோயம்புத்தூரில் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு மீடியாவில் நிறைய பேர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் முன்னாடி கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் இருந்தபோது அந்த சிறை கண்காணிப்பாளராக செந்தில்குமார் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்ததாகவும் அந்த அதிகாரிக்கும் சவுக்கு சங்கருக்கும் நேரடியான மோதல்கள் ஏற்பட்டதாகவும், வெளியில சவுக்கு சங்கர் உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் அவர்கள் மனித உரிமை மீறல் செய்தார், என்னை தாக்கினார் அப்படின்லாம் அவர் மேலே வழக்கு தொடுத்து செந்தில்குமார் அதனால் பாதிக்கப்பட்டதாகவும், அந்த செந்தில்குமார் அவர்கள் இப்போ கோவை சிறைச்சாலையினுடைய சிறை அதிகாரியா இருப்பதாகவும், அதுக்காகத்தான் செந்தில்குமார் அவரை பழி வாங்க வேண்டும், செந்தில்குமார் தான் இவனுக்கு சரியான ஆளு, இங்க போட்டா இங்க முறையா அவரை கவனிக்கிறபடி கவனிக்க மாட்டாங்க, செந்தில்குமார் தான் நல்ல கரெக்டான ஆளுன்னு சொல்லி தேர்வு செஞ்சு கோவையில் வழக்கு கொடுக்க வச்சு அவரை பிடிச்சி கொண்டு போய் கோவை சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இணையதளங்களில் நிறைய பேர் சொல்றாங்க. இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திட்டமிடப்பட்டு சவுக்கு சங்கர் கைது கோவை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய வழக்கறிஞர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஆனா நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருத்தர் 17ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவலில் தான் வச்சிருக்காங்க. இருக்கிற ஒருத்தரை சிறைச்சாலைக்குள்ள சிறை அதிகாரிகள் அடிக்க முடியுமா? அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. அதுவும் சிறை வார்டன்கள் கூடி அடிச்சிருக்காங்க. 10 சிறை வார்டன்கள் கூடி, அவங்களே குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க.
புரியுதுங்களா? அவர்கள் கூடி அவரை வந்து அடிச்சாங்க. உடம்பெல்லாம் வந்து துணி சுத்தி காயம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவரை பெஞ்சில் படுக்க வச்சு அவர் வந்து இதை வச்சு பிளாஸ்டிக் பைப்புகளை வச்சு அடிச்சாங்க. அந்த அடி கடுமையாக இருந்ததுனால கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த ஃப்ராக்சருக்கு முறையான மருத்துவ உதவி அவருக்கு வந்து செய்யாமல் பெயின் கில்லர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க பெயின் கில்லர்ஸு அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இது உண்மையாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து சட்டப்படி இது வந்து தப்பு. சவுக்கு சங்கர் ஏடிஜிபி அருண் அவர்களை குற்றம் சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசிய பேச்சு பெண் காவலர்களை இழிவு செய்தது அப்படிங்கிறது 100% உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை, அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் ஏடிஜிபி அருண் வந்து நீதிமன்றத்தில் ஒரு மான நஷ்ட வழக்கு ஏன் தொடுக்கலை? அப்போ சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியிருக்காரு, பெண்களை இழிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில் அவர் மேலே நீங்கள் வழக்கு தொடுத்து அவர் சிறையில் நீங்கள் அடைச்சிங்க, ரைட்டு. சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரு, அதுதான் அடுத்த கேள்வி. ஆமா, அவங்க வந்து முதல்ல வழக்கு தேடினதே இதுக்காக தான். ஆமா, ஆனா கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா, கஞ்சா வழக்கு அவர் மேல வந்து போட்டிருக்கீங்க, கஞ்சா வச்சிருந்தாருன்னு. கஞ்சா வச்சிருந்தாரு, கஞ்சா கொடுத்தது யாரு அவருக்கு தெரியாது. இந்த கேள்வி இணையத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. அண்ணன் சீமான் என்ன கேட்டாரு, அப்ப கஞ்சா வச்சிருந்தாரு, ரைட்டு, கஞ்சா கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டதும் இன்னைக்கு அதுக்கு ஆளு செட் பண்ணிட்டாங்க. கொடுத்தது யாரு? கொடுத்தது ஒரு ஆள் வந்து கஞ்சா வந்து சவுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து இப்போ வந்து செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 409 கிராம் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 3 கிலோ கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கிறாங்க. இந்த கஞ்சாங்கிறது என்ன தெரியுமா தம்பி? ஆளும் கட்சியா இருக்கிற கட்சி, அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, இவங்களோட பழிவாங்குகிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை பழிவாங்கணும் அப்படின்னு சொன்னா, அதுவும் குறிப்பா பத்திரிகையாளர்களை பழிவாங்கணும், அரசை விமர்சிப்பவர்களை பழிவாங்கணும் அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் கஞ்சா தான். இது கடந்த காலத்துல நிறைய இடங்கள்ல இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நக்கீரனுடைய துணை ஆசிரியராக இருந்த காமராஜ் அவர்கள் மேல, அவருடைய உதவியாளராக இருந்த வைரவன் மேல இந்த கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? மதிப்புக்குரிய நடராஜன் அவர்கள் இருந்தாங்க தெரியுமா, சசிகலா நடராஜன். சரிண்ணா. அந்த நடராஜன் அவர்களை தண்டிக்கணுங்கிறதுக்காக சரினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேல கஞ்சா வழக்கு போட்டு அது எவ்வளவு தூரம் இழுத்தடிச்சு, நடராஜன் அவர்களே இறந்த பிறகும் அந்த வழக்கு தொடர்ந்துச்சு, அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. ஸோ கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட வழக்குன்னா, ஒரு பழிவாங்குகிற அரசியல்வாதிகளின் ஆயுதம் அது. ஒரு தடவை வைகோ கைது பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனாங்க. அவர் அவசரமாக வீட்டை விட்டு வெளியில் ஓடியாந்து போலீஸ்காரர்களை நிறுத்தி, என்னை நீங்கள் கைது பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அந்த லிஸ்ட்டை இங்கே வைங்க, என்னென்ன கொண்டு வரீங்க, நீங்கள் எத்தனை லத்தி கொண்டு வரீங்க, எத்தனை துப்பாக்கி கொண்டு வரீங்க, வேற என்ன கொண்டு வரீங்க, அதை இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா கஞ்சா வச்சு சொல்லிட்டு அவர் அதையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க கஞ்சாவை கொண்டாந்து என் வீட்டில் வச்சுட்டு என் வீட்டில் நான் கஞ்சா வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க, இதுதான் போலீஸோட செயல், இதுதான் வந்து அரசுக்கு நீங்க செய்யற அடிமை வேலை, இதைத்தான் செய்வீங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஏன்னா அவர் ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர், அவர் சட்டம் அவருக்கு தெரியும், போலீஸ் என்ன செய்யுங்கிறதும் அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? போலீஸ் வந்து என்ன புனிதமான துறையா? இந்த போலீஸ்ல வந்து பெண்களை காயப்படுத்தினது இல்லையா? வாசாத்தின்னு வச்சாத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள்லாம் யாரு? சிவில் பீப்புளா? நான் கேட்குறேன். எல்லாம் போலீஸ்காரன் தானே. எத்தனை காவல்துறை ரேப்பு பண்ணப்பட்டு எத்தனை மர்டர் வந்து காவல்துறையில் நடந்திருக்கு. இப்போ வந்து ஆந்திராவில இருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பெண்களை, குறவர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணாங்க? கற்பழித்தார்களா இல்லையா? பெண் உறுப்பில் வந்து மிளகாத்தூளை தூவுனாங்கிற குற்றச்சாட்டை அந்த பெண்ணே வந்து முன் வச்சுச்சா இல்லையா?
அப்ப காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்றும் புனிதர்கள் கிடையாது. அயோக்கியர்களும் அதுல இருக்காங்க. குற்றவாளிகளும் யோக்கிய வேஷம் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கத்தான் செய்யறாங்க. புரியுதுங்களா? அந்த குற்றச்சாட்டை ஒரு ஆண் மேல வைக்கிற போது கவனமா வைக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது ரொம்ப கவனமா வைக்கணும். அங்கதான் சவுக்கு வந்து ஒரு மடையன் போல, சிறிதும் அறிவு இல்லாதவன் போல, ஏடிஜிபி அருண் என்கிற ஆண் மீது குற்றம் வைக்கிறங்கிற பேர்ல பெண்கள் ஒட்டுமொத்தமா காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவு செய்து பேசிவிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் மேல கஞ்சா வழக்கு நீங்க போடுறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் எத்தனை கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு? கஞ்சாங்கிறது ஒருத்தன் தனிப்பட்ட முறையில பயன்படுத்துற கஞ்சான்னா சின்ன சின்ன பொட்டலங்களா வாங்கி அந்த பொட்டலங்களை தான் பீடியிலையோ எதுலையோ கொஞ்சோண்டு வச்சு சிகரெட்டில் வச்சு ஏதோ கஞ்சா குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. நாங்கள் திரைப்படங்களில் காட்டுற போது பொட்டலம் தான். இப்போ நானே கருங்காலியில் நான் நடித்தேன் அந்த படத்தில். அதில் என்னோட கதாபாத்திரம் வந்து பொட்டலம் ரவி. பொட்டலங்கிறது கஞ்சா பொட்டலம் தான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது இதை வந்து நீ வந்து அவன் வந்து 1/2 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கஞ்சா வச்சுருந்தான், அவன் 3 கிலோ கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்னா என்ன கஞ்சா வியாபாரி அவன்? எத்தனை தடவை கஞ்சா வியாபாரம் பண்ணி அவனை நீங்க கைது செஞ்சிருக்கீங்க? அல்லது எத்தனை கஞ்சா வழக்கு அவன் மேல? ஆனா அப்படித்தானே போட்டிருக்காங்க. கஞ்சாவை கடத்துவதற்காக இந்த செல்போன் பயன்படுத்தினார், கஞ்சாவை கடத்துவதற்காக அந்த காரை பயன்படுத்தினார் வழக்கு போட்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் வந்து அரசியல் பழிவாங்குதலா இருக்கு. இப்ப நான் இன்னொரு விஷயத்த நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. சவுக்கு சங்கர் இந்த அவதூற பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற லியோவை, அவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் கோவிந்தராஜ், கோவிந்தராஜ் இவங்களை எல்லாரையும் நீங்க கைது செஞ்சீங்க. புரியுதுங்களா? அதாவது சவுக்கு மீடியாவை இழுத்து மூடணுங்கிறதுக்காக, அதாவது அவசியமற்ற வழக்குகளை, தேவையில்லாத வழக்குகளை அவருடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க மேலெல்லாம் போட்டு அவங்கள அச்சுறுத்தி அவங்களெல்லாம் கைது செஞ்சீங்க. அப்ப சவுக்கு சங்கர் இந்த அவதூறு பேசலை. புரியுதுங்களா உங்களுக்கு? சவுக்கு சங்கரை கைது செய்யறதுக்காக திட்டமிட்டு அவரை கஞ்சா வழக்குல கைது செய்யணும்னு தான் அவங்க திட்டம் போட்டதே. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சவுக்கு மீடியா இருக்கக்கூடாது. சவுக்கு மீடியா இருந்துச்சுன்னா இவருக்கு வக்காலத்து வாங்கி பெரிய அளவுல பேசும், அது பெருசா மக்கள்கிட்ட ரீச் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தலில் திமுக பெரிய அளவுல அடி வாங்க போகுது. அதுக்கு பல காரணங்கள்ல ஒண்ணு சவுக்கு மீடியா. புரியுதுங்களா? மக்களிடையே தொடர்ச்சியா வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது சாராயத்தை, அரசு விற்கிற டாஸ்மார்க் சாராயத்துல சயனைடு கலக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் சயனைடு கலக்குறாங்க. ஸ்பிரிங் அப்படிங்கிற ஒரு குடிக்கிற தண்ணி நிறுவனத்தை வந்து அவருடைய முதலமைச்சருடைய மனைவி ஆரம்பிச்சு அதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகளுக்கும் கொண்டு அதை தான் வாங்கணும்னு வந்து சட்டம் போடுறாங்க. புரியுதுங்களா? அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் துரைமுருகனும் இணைஞ்சு ஒரு சுரங்கம் வந்து தோண்டி இருக்கிறாங்க. அந்த ஒரு பிசினஸ் அவங்க வந்து பண்றாங்க. அவருடைய மகன் மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கார் பந்தயம் நடத்துறாரு. இப்படின்னு இந்த இந்த போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக் அவருடைய பிரச்சனைகள் அதையெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு பேசினது வந்து சவுக்கு தான். புரியுதுங்களா? சவுக்கு மீடியா தான் தொடர்ச்சியா வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு மக்கள் மத்தியில திமுக குறித்த ஒரு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுவதற்கு சவுக்கு மீடியா ஒரு காரணம் அப்படின்னு திமுக வந்து நினைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக சவுக்கு மீடியா அதை சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அங்க வேலை செய்யறவங்க மேல எல்லாம் வந்து வழக்கு போட்டு கிட்டத்தட்ட எல்லாரையுமே வந்து வெளியேற்றிட்டாங்க. அடுத்து சவுக்கு தான் சொல்லும் போது இவர் தானா போய் ஒரு வழக்குல போய் மாட்டுறாரு. அதுதான் இந்த அவதூறு வழக்கு. இந்த அவதூறு அவர் பேசாட்டியும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவார். சவுக்கு சங்கர் நீண்ட நாள் வெளியில வர முடியாத அளவுக்கான சிறைப்படுத்தப்படுவார். குண்டாசு போட்டா கூட 6 மாசத்துல வெளில வந்துடலாங்க. கஞ்சாவில் வர முடியாதுங்க. குண்டாசு வந்து நம்ம மே 17 திருமுருகன் அவர்கள் மேல போட்டாங்க, அவர் வெளியில வந்துட்டாரு. சாட்டை துரைமுருகன் அவர் மேலே போட்டாங்க, அவர் வெளியில் வந்துட்டார். அதுபோல் குண்டாஸ் போட்டால் அதை உடைச்சிக்கிட்டு அவர் வந்து வெளில வந்துடலாம். ஆனால் இந்த கஞ்சா வழக்கு இருக்குல்ல, இது தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் 3 கிலோ எப்படி போலீஸ்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு தெரில.
ஏன்னா நமக்கு தெரியும் போலீஸ் தான் வச்சு எடுக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே கையில கஞ்சா வச்சிருக்கா? நான் கேட்கிறேன். இது மீடியாவில் உள்ளவங்க கிட்ட கஞ்சா வச்சு கஞ்சா வழக்கு போட்ட வழக்குகளை நம்ம சொல்றோம். சாதாரண மனிதர்கள் மேல எத்தனை பேர் மேல நீங்க வந்து இந்த மாதிரி கஞ்சாவை கொண்டு வச்சு இவன் கஞ்சா கடத்தினான்னு வழக்கு போட்டு எத்தனை பேரை தூக்கி உள்ள வைப்பீங்க? அப்ப எவ்வளவு மோசமான நேர்மையற்ற துறையாக இந்த காவல்துறை இருக்கு பாருங்க. அதனால நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தரை சிறைக்குள்ள வச்சு அடித்திருந்தால் அது பெரும் குற்றம். புரியுதுங்களா? சிறைக்குள் வைத்து அடித்து நொறுக்கிற அளவுக்கான பெரும் குற்றத்தை எதையும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து செஞ்சிடல. அவர் அவதூறா வந்து பேசினார் அப்படின்னு சொன்னா அவர் மேல வழக்கு தொடுத்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டுங்கிறேன். அதுக்கு தண்டனை என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும், எத்தனை வருஷம் வேணாலும் சிறையில் வைக்கட்டும். அதுல என்ன இருக்கு? ஒரு காவல்துறை அதிகாரி பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி கொண்டு போய் கோவை சிறையில வச்சு அங்க முன்னாடியே இவருக்கு எதிரியா இருக்கிற ஒரு சிறைத்துறை கண்காணிப்பாளர் கையில கொண்டு போய் அவரை ஒப்படைச்சு கொண்டு போய் உள்ள வச்ச அன்னைக்கே அவரை வந்து அவங்க வழக்கறிஞர் சொல்றாரு, பெஞ்சில் படுக்க வச்சு உடம்புல வந்து துணியை சுத்தி 10 பேர் சுத்தி இருந்து கண்ணை கட்டிட்டு கதற கதற வச்சு அடிச்சாங்க அப்படின்னு. அடிச்சதை நேர பார்த்த சிறைவாசிகள்லாம் வந்து நாங்க சொல்றோம் பாவம் சவுக்கு உள்ள வச்சு அடிச்சாங்க, 10 பேர் சுத்தி நின்று அடிச்சாங்க அப்படின்லாம் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. அது உண்மையா இருந்ததுன்னா உண்மையா வந்து சவுக்கு வந்து பாவம். இது வந்து ரொம்ப சவுக்குன்னு மட்டும் கிடையாது, இது போன்று யாருக்கு நடந்தாலும் அது ஏற்புடையது அல்ல. அது வந்து தவறு, அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். இப்ப சவுக்கு மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இதே போல வந்து ஃபெலிக்ஸ் அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அவரும் வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்டர்வியூ தான் எடுத்தாரு. இன்டர்வியூ எடுத்த காரணத்தினாலேயே வந்து ஃபெலிக்ஸும் டார்கெட் பண்ண போறாங்க. இல்லை, இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீடியா இருக்குல்ல, அதாவது திமுகவுக்கு சொரிஞ்சு விடுற மீடியா இருக்குல்ல, திமுக கிட்ட வாங்கி திங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரெட்ஃபிக்ஸோட வளர்ச்சி அவங்களெல்லாம் வந்து துன்புறுத்துது. ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது வந்து அவங்க 2 பேரும் காம்போ வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஹிட் அடிக்கிற ஒரு காம்போ. புரியுதுங்களா? இது வந்து ஒரு கிரிக்கெட்ல எப்படி வந்து ஜோடி வந்து ரொம்ப முக்கியமோ அது போல ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பேசினா வந்து பல லட்சம் வியூஸ் வந்து பயங்கரமா வந்து போகுது. இது நிறைய பேரை வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தண்டிக்கணும்னு நினைக்கிறது அரசு இல்லை, ஃபெலிக்ஸை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காவல்துறை அதிகாரிகள் இல்லை, இந்த ஊடகவாசிகள் இருக்காங்கல்ல, வாங்கி திங்கிறவங்க இருக்காங்கல்ல, பொறுக்கி திங்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்க நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபெலிக்ஸையும் தண்டிக்கணும், ஃபெலிக்ஸை எப்படி விடுறது அப்படி, ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு வந்து செருப்பு எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும், விளக்கமாறு எடுத்துட்டு போய் நிற்கணும் அப்படின்னு பேசுற வெங்காயம் இருக்கான்ல, அந்த வெங்காயங்களுக்கு நான் சொல்றேன், ஏண்டா ஒருத்தன் நேர்காணல் செய்கிற ஒரு ஊடகவியலாளன் குற்றவாளியா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். அப்படின்னா உங்களெல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கிறது? உங்களெல்லாம் எங்க கொண்டு வைக்கிறதுங்கிறேன். இல்லை, அதான் சவுக்கு வந்து யாருமே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? சவுக்கு மாதிரி திமுகவுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது, யாருமே நேர்காணல் பண்ணணும். இது திமுகவுக்கு எதிராக மட்டும் கிடையாதுங்க. ஆளுகின்ற அரசு எதுவா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஜால்ரா போடுறவங்க நல்லவன், புரியுதுங்களா? அறிவு சிறிதும் இல்லாமல் முட்டாள்தனமாக என்ன அயோக்கியத்தனத்தை அரசு செஞ்சாலும் அந்த அரோக்கியத்தனத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு வாங்கி திங்கிறான் பாருங்க, அவன்லாம் நல்லவன். ஏய், நீ தப்பா செய்யறையா, நீ சமூக விரோதத்து மக்களுக்கு எதிரான விரோத செயலை நீ செய்யறையா, இது தவறு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் தப்பு, அவனை அழிச்சிடணும், அவனை ஒழிச்சிடணும், அவனை இல்லாம பண்ணிடணும். இதுதான் ஆளும் வர்க்கத்தோட மனநிலை எப்பவுமே. புரியுதுங்களா? அது அண்ணா திமுக இருந்தாலும் அதுதான் மனநிலை, திமுகவா இருந்தாலும் அதுதான் மனநிலை. புரியுதுங்களா? அந்த மனநிலையின் அடிப்படையில அதுக்கு வந்து ஜால்ரா போட்டு தூபம் போட்டு அதை தூண்டி விட்டு இவனை மட்டும் நீங்க தண்டிக்கிறீங்களே, ஃபெலிக்ஸ் எப்படி விடுறீங்க? ஃபெலிக்ஸுக்கும் ஏதாவது நீங்க தண்டனை கொடுக்கணும். அவன் ரெட்ஃபிக்ஸை இழுத்து மூடுங்க, ரெட்ஃபிக்ஸ்ல போய் நீங்க எல்லாரும் செருப்பை வச்சுட்டு நில்லுங்க, விளக்கமாத்த வச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னா உனக்கும் ஒரு நாளைக்கு விளக்கமாறும் செருப்பும் வரும். நீ மட்டும் என்ன யோக்கியமா பேசுறியா? நீ பெரிய மனித நாகரிகம் கருதுற ஆட்களை நீங்கள்லாம் நான் கேட்கிறேன். அதனால இது வந்து நீங்க ஒரு தொழில் பண்ற, நீ
பொழைக்கிறதுக்கு ஒரு தொழில் பண்ணி தான் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பொழைக்கிறதுக்கு ஒரு தொழில் பண்ணி தான் ஃபெலிக்ஸும் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காப்ல. அதுல யாரையே கூப்பிட்டு அவன் நேர்காணல் பண்ணுவான். நேர்காணல் பண்ணும்போது ஃபெலிக்ஸ் அவனுக்குள்ள போய் வந்து பேசினாப்ல, அது அவனுடைய சொந்த கருத்தை அவன் பேசுறான். தேவைன்னா வெளியிடுவாப்ல, தேவையில்லைன்னா வெளியிடாம இருப்பாப்ல. இதுதான் ஃபெலிக்ஸுக்கு இருக்கிற உரிமை. என்னை கூப்பிட்டு நேர்காணல் நீங்க எடுக்கிறீங்க தம்பி, நான் என்ன பேசணும்னு நீங்க முடிவு பண்ண முடியுமா? புரியுதா நான் சொல்றது? ஆமா. அப்படி எப்படி நீங்க அப்புறம் குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் கேட்கும்போது அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க வேற வேற என்ன அப்படின்னு கேட்கிறாப்புல. அப்புறம் எப்படி நேர்காணல் நீ எப்படி பண்ற, நீங்க எப்படியா பண்றீங்க? இவர் இதே கதையை தானே கேட்கிறார். இதே கதையை தானே நீனும் கேட்கிற. நீனும் கூப்பிட்டு இதே மாதிரி தானே சொரிஞ்சு விடுற. கேள்வி கேட்கிறவன உனக்கு சாதாரணமா பேசினா அப்படி சிரிக்கிற அப்படிங்கிற. அப்ப அது மாதிரி தாண்டா அடுத்தவனு இருப்பான். அதனால சவுக்கு சங்கர் பேசினது சவுக்கு சங்கரோட சொந்த கருத்து. அதை இங்க யாரும் ஆதரிக்கல. ஒரு ஆண் மீது குற்றம் சுமத்தணும், அதுவும் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது ரொம்ப கவனமா முன்வைக்கணும். சவுக்கு சங்கர் கவனமாக முன்வைக்கவில்லை. தனது எல்லை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அவர் இந்த இடத்துல வந்து பேசிட்டாரு அப்படிங்கிறது குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு அவரை கைது செஞ்சு அதற்கான அவதூறு வழக்கு அவர் மேல போட்டு, அந்த அவதூறுகளை இது அவதூறு இல்லை இது உண்மை அப்படின்னு அவர் நிரூபணம் பண்ண முடிஞ்சா அவர் பண்ணட்டும். இல்லைன்னா நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும்ங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. சவுக்கு சங்கர் ரொம்ப யோக்கியரு, அவர் பேசவே இல்லை, அவர் குற்றவாளியே கிடையாது அப்படின்னு நான் பேசலை. பட் அட் த சேம் டைம் சட்டத்துக்கு விரோதமா அவரை இப்ப பாத்தீங்கன்னா தேனியில வந்து 7 வழக்கு போட்டிருக்காங்க. 7 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவர் அரசு அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கவில்லை. ஒரு பெண் காவலர் ஒருத்தர், அந்த அம்மாவை வந்து பாக்கியலட்சுமியோ பாக்கியாவோ ஏதோ ஒன்று, அந்த அம்மாவை கீழே தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் இது என்னென்ன வழக்கையெல்லாம் போட்டு ஒரு 7 வழக்கு போட்டிருக்காங்க. அது போக இப்போ இந்த சைபர் கிரைமில் வந்து 5 பிரிவுகளில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. என்ன செஞ்சுட்டாரு அவரு? நான் கேட்குறேன், என்ன செஞ்சுட்டாரு? அவதூறா பேசிட்டாரு, வழக்கு தொடுங்க, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் மிக சரியாக திமுக அரசு கையாண்டுருச்சா? நான் கேட்கிறேன். வேங்க இல்லை யாரு வந்து மலத்துல தண்ணியில வந்து மலம் கலந்தவன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான யோக்கியதை, அதுக்கான திராணி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கிற காவல்துறைக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கா? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? உங்ககிட்ட என்ன இல்லை? சிபிசிஐடி வச்சிருக்கீங்க, உளவுத்துறை வச்சிருக்கீங்க, காவல்துறை வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. எவன் மலத்தில் தண்ணி மலத்தை தண்ணியில கலந்தாங்கிறத இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க யோக்கியது இல்லையே. சவுக்கு சங்கரை விரட்டுறதுக்கு இங்க இருந்து ஒரு பெரும் பட்டா போய் பிடிக்கிறீங்க. அவன் என்ன தீவிரவாதியா? ஏன் சென்னைக்கு வரமாட்டேன் சவுக்கு சங்கர்? அவரை அங்க வச்சுதான் பிடிக்கணுமா நீங்க? நான் கேட்கிறேன். அதனால இது வந்து 100% பழி வாங்குதலுக்கான ஒரு செயல்பாடு. சவுக்கு சங்கர் போன்ற ஊடகவியலாளர்களை விமர்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, குற்றம் சுமத்துறாங்கிற காரணத்துக்காக அவர்களை தூக்கி நீங்க வந்து உள்ள வைப்பீங்க, நீங்க வந்து செய்வீங்கன்னா ஆட்சி மாறும். ஆட்சி மாறுகிற போது இன்னைக்கு யாரெல்லாம் ஜால்ரா போட்டுட்டு இருக்கானோ அவன்லாம் அடுத்து மாறுற ஆட்சிக்கு எதிராக பேசுவான். புரியுதா நான் சொல்றது? அன்னைக்கு இதே நிலைமை அவர்களுக்கும் ஏற்படும். நல்லா புரியும். இன்னைக்கு உட்காந்து பேசுற எல்லா ஈர வெங்காயமும் நாளைக்கு மாத்தி பேசும்ல, அன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமை அவர்களுக்கும் உருவாகும். அதனால விமர்சனம் என்பது நேர்மையான விமர்சனங்கள், உண்மையான விமர்சனங்கள் இருந்தா அந்த விமர்சனங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்து தங்களை சரி செய்து கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய இது போன்ற ஈனத்தனமான செயல், இந்த கஞ்சா வச்சு விட்டு அவன் மேல வழக்கு போடுறதெல்லாம் அதை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து தம்பி. இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, சவுக்கு சங்கர் கைது குறித்து வந்து சீமானோட ஆதரவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அவர் ஆதரவு நேரம் வந்து ஒரு அறிக்கை வந்துருச்சுன்னா பெருமளவில் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவு அலை உண்டாயிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் அதை தவிர்த்துட்டு போற மாதிரி ஒரு இல்லை? இப்போ அதற்கான தகுதியை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வளர்த்துக்கல. முதல் முறை அவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி மிக இழிவா சீமானை வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி கேலி டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தார். அவரை போல சீமான் அவர்களை காயப்படுத்தியவர்கள் யாருமே கிடையாது. ஒரு இடத்துல வந்து வெயில்ல சாப்பிடாம அதிகாலை வெயில்ல போய் அவர் பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டார். தூக்கிக்கிட்டு போறாங்க, கழுத்து நாணி கீழே விழுவுது. நாங்கெல்லாம் பார்த்து அண்ணான்னு கத்தரி, அந்த சேனல்ல பார்த்து எல்லாம் கத்தரி துடிச்சு எல்லாம் ஓடுறோம்.
சவுக்கு சங்கர் உட்காந்து நக்கல் அடிக்கிறாப்ல. நேற்று அடித்த சரக்குகளை வந்து கேரிங் ஆகிட்டாரு அப்படின்னு உட்காந்து கெக்கன்னு சிரித்து நக்கல் அடித்து நையாண்டி அடித்து பேசிகிட்டு இருக்காப்ல. அப்படியாப்பட்ட சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது அதற்காக பயங்கரமாக வந்து குரல் கொடுத்து அவருக்காக நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் தான் நின்னாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அவரை போய் சிறையில் போய் தொடர்ச்சியாக வந்து பார்த்தாங்க. அவர் நீதிமன்றத்துக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த போது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல ஒரு 100 தம்பிகள் ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் அவருக்காக போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவரை நேரடியாக அழைத்து அண்ணன் வந்து அவரோட வந்து உட்காந்து பேசி அவருக்கு தன்னோட முழு ஆதரவை வந்து தெரிவித்தாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் இதையெல்லாம் மறந்து விட்டு நன்றி கெட்டத்தனமாக என்ன செஞ்சாரு அப்படின்னா சீமான் அவர்களை திரும்பவும் மிக மோசமாக விமர்சித்தார். அவர் வந்து அந்த சின்னம் திட்டமிடப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சின்னத்தை பறிச்சுட்டாங்க, புரியுதுங்களா? ஆனா அதை சவுக்கு சங்கர் மிக மோசமா கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு அது ஒரு வகையான ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. அதை இன்னைக்கும் வந்து மறக்கவே முடியல. அப்படி ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு சிரிச்சு கேவலமா வந்து சீமான் அவர்களை வந்து விமர்சிச்சார். அதனால எப்படி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இவரை வந்து திரும்ப வந்து ஏற்பார்கள் நான் கேட்கிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்படி வந்து இவரை வந்து ஆதரிக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதையும் தாண்டி தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கஞ்சா எப்படி வந்துச்சு, யாரு கொண்டாந்து அங்க கஞ்சா வச்சது, அவரை அவதூற பேசினார்னா அவர் மேல வழக்கு போடுங்க, அவரை அதுக்கான தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் சட்டத்தின் மூலமா நீங்க வாங்கி கொடுங்க, கஞ்சா வச்சு அவர் மேல வழக்கு போட்டது ஏற்புடையது அல்லங்கிற கருத்தை அப்படி இதையெல்லாம் தாண்டியும் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதனால சவுக்கு சங்கர் அதாவது எத்திக்ஸே இல்லாத ஒரு ஆளா இருக்காரு, புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? உனக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடியில நீ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற முறையில உனக்கு நீங்க பாதிக்கப்பட்ட போது அப்படியே தூக்கி வச்சு மிதிக்காம உனக்கு வாரி அணைச்சு தூக்கி விட்டு உனக்கு வந்து எல்லா உதவிகளும் செய்த ஒருத்தனை என்ன காரணத்துக்காக இழிவு செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன காரணத்துக்காக அவர் சின்னம் பறிகொடுத்து கலங்கி நின்ற போது அவரை கேவலப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருந்துச்சு சவுக்கு சங்கர்? அப்போ உங்களுக்கு எந்த எத்திக்ஸுமே கிடையாது. அதனால அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆதரிக்கல அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிறது. சவுக்கு சங்கர் போன்ற நன்றி கெட்ட ஒரு நபருக்கு யார் உதவியும் செய்ய முன் வர மாட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதையும் தாண்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னால் இயன்ற அளவுக்கு சட்டப்படியான ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்காருங்கிறதே பெரிய விஷயமா நான் கருதுறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.